மருத்துவன் உரைத்த நூலின் வழிவரின் பிணிகள் வாரா வந்துடும் பிணிகள் தப்பிய வழியும் செய்ய திருத்தினன் மருந்தும் செய்யாது உறும்பிணி சென்றும் தீர்ப்பன் உரைத்த நூல் சிவனும் இன்னே உறுங்கண்மும் ஊட்டி தீர்ப்பன். இது ஏகதேச உருவகம் சொல்லிட்டார். ஏகதேச உருவகம். ஏகதேச உருவம்னு என்னது? ஒரு பகுதி உருவகம் செஞ்சு ஒரு பகுதியை உருவம் செய்யாமல் இருப்பது ஏகதேச உருவகம். சரி, நூலில் உரைத்த வழிவரின், நூலின் உரைத்த வழிவரின் வாகட நூலின் உரைத்த வழி ஒழுகின். வாகடம்னா என்ன நூலுங்க? மருத்துவ நூல். மருத்துவர்கள் தனக்கு அந்த சித்த மருத்துவத்துக்கு ஒரு நூல் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மருத்துவ நூல் வாகட நூலின் உணர்த்திய வழி ஒழுகின் பிணிகள் வாரா, பிணிகள் வந்து அணுகா. அப்போ நோய் வராம இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எது சொல்லுது? மருத்துவ நூல் சொல்லுது. ஏன்? இன்னென்ன உணவு தான் சாப்பிடணும், இவ்வளவு தான் சாப்பிடணும், இன்னென்ன காலத்தில், வெய்ய காலம்னா இன்னென்ன உணவு சாப்பிடலாம், மழை காலம்னா இன்னென்ன உணவு சாப்பிடலாம், இந்த நேரத்துக்கு சாப்பிடணும் என்று எல்லாமே எதில் சொல்லியிருக்கிறாங்க? மருத்துவ நூலில் சொல்லியிருக்கிறாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நமக்கு என்ன வராது? நோய் வராது. இப்போ வெய்ய காலம்னா இன்னென்ன உணவு எடுத்துக்கங்க, மழை காலத்தில் என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், காலையில் இது, மதியம் இது, இரவு நேரத்தில் இன்னென்ன உணவெல்லாம் எடுக்கக்கூடாது, காலையில் எந்திரிச்ச உடனே இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? எல்லா உணவும் இருக்குது. அதுவும் எல்லா காலத்துலேயும் கிடையாது. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொன்று, வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம் என்று ஒவ்வொரு காலத்துக்கும் எல்லா நூலில் சொல்லியிருக்கு. இப்படி நூலில், மருத்துவ நூலில் சொன்னபடி ஒழுகினால் என்ன வராது? பிணிகள் வாரா. பிணிகள் வாரா. தப்பின் என்னது? அதை கடைபிடிக்கலன்னா அது அப்படித்தாங்க சொல்லுவான். அதுக்காக நான் எப்படிங்க வச்சு சூடாக போடுறான், சாப்பிடாம இருக்க முடியுமா? டீ காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டாதாங்க நல்லா இருக்கு சொல்கிறோமா இல்லையா? இதெல்லாம் நமக்கே தெரியும், இதெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? எங்கெங்கே வாய் அடக்க முடியுது அப்படின்னு வேண்டாத நேரத்தில் வேண்டாத அளவு சாப்பிட்றோம். என்ன வரும்? தப்பிய வழி ஒழுக வந்துடும் பிணிகள். அங்கனம் ஆன்மீகத்தாலும் பௌதீகத்தாலும் வரும் பிணிகளை. அப்போ என்ன ஆகுதுங்க? தெய்வீகம், ஆன்மீகம், அடுத்தது பௌதீகம் என்று பிராதத்தை விட 3 வகைப்படும். பிராதத்தை விட 3 வகையா வரும். ஒன்று ஆதி தெய்வீகம், மற்றொன்று அத்தி ஆன்மீகம், மற்றொன்று ஆதி பௌதீகம். இதுல பாருங்க, தெய்வீகம் என்பது ஊழ்வழியால் விளக்க முடியாது வருகிற துன்பத்திற்கு தெய்வீகம்னு பேர். தெய்வீகம் என்பது வினை வழி வருவதற்கு என்ன பேருங்க? தெய்வீகம். எழுதி போடணுமா வேண்டாமா? ஆதி தெய்வீகம் தை மாசம் தைவீகம். ஆதி தெய்வீகம் என்பது வினை வழியால் விளக்க முடியாது வருவது. அது நம்ம வேண்டானாலும் நம்ம விட்டு போகாது, வந்தே தீரும். ஆத்தி ஆன்மீகம் என்பது உடம்புக்கு வரக்கூடிய நோய், தீ தெய்வங்களால் வரக்கூடிய துன்பம், அரக்கர்கள் முதலானோர் வருவது ஆத்தி ஆன்மீகம். ஆதி பௌதீகம் மூணாவது. ஆதி பௌதீகம் பெருமழை, பெருங்காற்று, இயற்கையால் வருவது. இப்ப பாருங்க, இந்த வரி திருப்பி படிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தப்பிய வழியும் செய்யாது, மேல வந்துடும் பிணிகள் வரும். எப்போ? நூல்வழி நில்லாம. எந்த நூல்வழி? மருத்துவ நூல்ல சொல்றபடி ஒழுகாம இருந்தா பிணிகள் வரும். எதனால வரும்?
ஆன்மீகத்தாலும் பௌதீகத்தாலும் வரும் பிணி. அதாவது உடம்புல நோய் வரும், உடம்புல நோய் வரும், நோய் வரும். அப்புறம் இயற்கையால் வருகிற நோய், இயற்கையால் வருகிற நோய். இயற்கையால் வருகிற நோய் என்னது? இப்ப சளி பிடிச்சிக்குது, இது எதால வருது? இயற்கை. என்ன இயற்கை? மழை காலத்துல போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. இப்போ அந்த இயற்கை இதே ஐஸ்கிரீம் வெய்ய காலத்தில் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, மழை காலத்தில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன ஆகுது? சளி பிடிக்குதா இல்லையா? அப்போ உடம்புக்கு நோய் எதனால் வரும்? உடம்புனாலையும் இயற்கையினாலையும் நோய் வரும். கடும் குளிர் உடம்புக்கு நோய் வந்ததுதான் இல்லையா? காய்ச்சல் வந்துடும், கடும் குளிர்னால வரும். இப்படி இயற்கையாகவும் உடம்பின் வழியும் வருகிற பிணிகளை என்ன செய்யுங்க? செய்ய மருந்து திருத்தினன், அதற்கு தக்க மருந்துகளை திருத்தியும். அப்போ அதுக்கு தக்கவாறு அந்த மருத்துவன் என்ன செய்வான்? மருந்து கொடுப்பான். சரிங்களா? நூல்வழி நின்னா, மருத்துவ நூல்வழி நின்னா நோய் வாராது. ஒருவேளை நம்ம நிக்கலை, ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு, நேரம் யார்கிட்ட போவோம்? மருத்துவர்கிட்ட போவோம். அவன் பார்த்துட்டு உனக்கு இன்னும் சளி பிடிச்சிருக்குயா, காய்ச்சல் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்வான்? மருந்து கொடுத்து தீர்ப்பான், மருந்து கொடுத்து தீர்ப்பான். இன்னொரு நோய் வருது, அது என்னதுங்க? அடுத்தது தப்பிய வழியும் செய்யாது, தப்பிய வழியும் செய்யாது உறும்பிணி. தப்பிய வழியும் செய்யாது உறும்பிணி. நூல்ல சொன்னபடியே ஒருத்தன் ஒழுகிட்டு இருக்கிறான், அவன் எதுவுமே தப்பு பண்ணல. என்ன செய்யறானுங்க? என்னென்ன சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிட்றான், என்னென்ன இது பண்ணணுமோ அவன் எந்த தப்புமே பார்த்தா செய்யல, அவனுக்கும் நோய் வரும், அவனுக்கும் நோய் வரும். எதனால அப்படின்னு கேட்டா தெய்வீகத்தால், வினையினால நோய் வரும். 5 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, 5 வயசுல 10 வயசுல என்ன வருது? ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ அவனுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயா இவன் நிறைய எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டுட்டான், உடற்பயிற்சி செய்யல, இப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? இப்ப 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்தா நம்ம என்ன சொல்லலாம்? இவரு இதை சாப்பிட்டாரு, உடற்பயிற்சியே செய்யல, உக்காந்தே இருந்தாரு, இப்படி நம்ம 1000 காரணம் சொல்லலாம். 10 வயசுல ஒரு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, நீ என்ன சொல்ல முடியும்? ஒரு காரணமும் கிடையாது, ஒரு காரணம். அப்புறம் இதயத்துல ஓட்டை இருக்குதுன்றான். அது ஓட்டை ஏன் வந்துச்சு? 50 வயசுல வந்துச்சுன்னா இவன் சிகரெட் குடிச்சானுங்க, அதனால இதயம் ஓட்டை விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். 10 வயசுல ஒரு பையனுக்கு இதயத்துல ஓட்டை விழுந்துருது. இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? இதுக்கு என்ன காரணம்? வினை வழி. வினை வழியும் நோய் வரும். நோய் 2 வழியா வரும். நம்மளா வருவிப்பது, வினையால வருவது. இதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த பாட்டின் பொருள், நம்மளா என்ன செய்யறோம்? நோயை வருவிச்சுக்கிறோம். அதுக்கு என்ன மருந்து? மருத்துவன்ட்ட போனா சளி இதனால பிடிச்சிருக்கு, இதை சாப்பிடு, காய்ச்சல் இதனால வந்துச்சுன்னு ஒரு மருந்து கொடுப்பான். இயற்கையாகவே வினையின் வழியாக அவனுக்கு நோய் வரும். தப்பிய வழியும் செய்யாது. செய்யாது எது? தப்பிய வழியும் செய்யாதுன்னு என்னதுங்க? அது முரண்பாடு இல்லாம நூலின் வழி நின்று அவனுக்கு என்ன வரும்? உறும்பிணி, அவனுக்கும் நோய் வரும். அவனுக்கு என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, சென்றும் தீர்ப்பான் மருத்துவன், சென்றும் தீர்ப்பான் மருத்துவன். அவற்றிற்குரிய தக்க உபாயங்களாகிய தானம், பூசை, ஓமம் முதலியவற்றால் செலுத்தியும் தீர்த்திடுவன் மருத்துவன். இந்த மருத்துவன் இது ஏன் வந்ததுன்னே தெரியல, உனக்கு ஊழ் சரியில்லை, அதனால நீ என்ன செய்ய? இந்த புண்ணியங்களை பண்ணு, இந்த கோயிலுக்கு போ, இந்த பூசையை பண்ணு என்று என்ன செய்வான்? மருத்துவன். என்ன மருத்துவன்க? நோய் தீர்க்கிற மருத்துவன். நோய் தீர்க்கிற மருத்துவன் இதையும் சொல்லுவான், இதையும் சொல்லுவான். இயற்கையாக அவனுக்கு ஏதாவது உடல் இவன் தவறிய வழி செஞ்சா மருந்து கொடுப்பான். வினை வழியா வந்தா என்ன செய்வான்? தானம் செய்யு, வேள்வி செய்யு, ஹோமம் செய்யு, பூசை செய்யு என்று என்ன செய்வான்? அவனை இந்த புண்ணியத்தை ஈட்டுகிற வழியை சொல்லுவான். ஏன்? எப்பவோ செஞ்ச பாவம் தான் இவனுக்கு இப்போ நோயா வந்திருக்கு. எப்போ செஞ்ச பாவம் நோயா வந்திருக்கிறது. இந்த நோயை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? புண்ணியம் ஏதாவது செய்யணும். இந்த புண்ணியமெல்லாம் செய்யா, இது நீங்கிருன்னு யார் சொல்லுவான்? அந்த மருத்துவன் சொல்லுவான். அதான் இங்க சொல்றாரு, சென்றும் தீர்ப்பான் மருத்துவன். அவற்றுக்கு தக்க உபாயங்களாகிய தானம், பூசை, ஓமம் முதலியவற்றையும் செலுத்தியும் தீர்த்திடுவன் மருத்துவன். செலுத்தியும் தீர்த்திடுவன் மருத்துவன். இன்னே உரைத்த நூல் சிவனும்
இவ்வாறு வேத ஆகமங்களில் உணர்த்திய வண்ணம் சிவபிரான் உறுங்கண்மும் ஊட்டி தீர்ப்பன் உயிர்கட்கு வரும் இருவினையை பலதரத்தானும் ஊட்டி தீர்ப்பன். ஒரு மருத்துவன் எப்படி ரெண்டு வகையா நோய் தீக்கிறான். ஒன்று, அவன் செஞ்ச தப்புனால ஒரு நோய் வந்தா, தப்புனா என்னதுங்க, நூல்வழி ஒழுகாம அதுல ஒழுகாம இந்த பிறவில் இதனால இது வந்தது அப்படின்னு நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? இதை சாப்பிட்டதுனால இந்த நோய், இதை சாப்பிட்டதுனால இந்த நோய், இல்லை இதை சாப்பிடாததுனால இந்த நோய் என்று தெரிந்தா அதற்கு ஒரு மருந்தை கொடுத்து தீத்துருவான். எதனால வந்ததுன்னு தெரியல, எதனால வந்ததுன்னு தெரியல. எதனால? ஊழ் வழியா வந்துருச்சு. போன பிறவில இவன் என்ன செஞ்சான்னு நமக்கு தெரியுமா? ஆனா இப்ப எப்படி வந்துருச்சு? அவனுக்கு அது வந்துருச்சு. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? கடவுள்கிட்ட போய் வேண்டியா, வேற ஒன்றும் இல்லை. அவன் என்ன செய்யறான்? கடவுள்கிட்ட போய் வேண்டு, ஒரு பூசை செய்ய, ஒரு தான தர்மம் எல்லாம் பண்ணு என்று என்ன செய்வான்? அதுக்குன்னா உபாயம். எதற்கு உபாயம்? புண்ணியத்தை பெறுவதற்கான உபாயத்தை சொல்லுவான். அதுபோல சிவபிரான் இன்பத்தையும் துன்பத்தையும் நமக்கு ஊட்டுவான். எப்படி ஊட்டுவான்? பலதரப்பட்டு ஒரே மாதிரி கொடுக்க மாட்டான். ஒரே மாதிரி கொடுக்க மாட்டான். ஒரு புண்ணியத்தை ரெண்டு பேர் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே புண்ணியத்தை ரெண்டு பேர் ஒரே அளவு செய்யறாங்க. இப்போ ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒருத்தர் 100 ரூபா போடுறாரு. அதே பிச்சைக்காரனுக்கு இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? 100 ரூபா போடுறாரு. அவன் பிச்சை வாங்கின ஆளு யாரு? ஒரே ஆள் தான். கொடுத்த அளவு என்னது? ஒரே அளவு தான். இவரும் 100 ரூபா கொடுத்தாரு, அவரும் 100 ரூபா கொடுத்தாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்த புண்ணியம் ஒரே அளவான்னு கேட்டா இருக்காது. இந்த புண்ணியத்தின் பயன் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்? அப்போ அவன் எந்த தேவையில இருந்தான், இவன் எந்த இடத்துல இருந்தான், கொடுக்கும்போது இவன் என்ன நினைப்புல கொடுத்தான், அவன் என்ன நினைப்புல வாங்கினான், இவனுக்கு 100 ரூபாங்கிறது எவ்வளவு, அவனுக்கு 100 ரூபாங்கிறது எவ்வளவு, அவன் கொடுக்கும்போது என்ன நினைப்புல கொடுத்தான், இவன் பசியா இருக்கும்போது 100 ரூபாய் கொடுத்தான், அவன் கையில பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்கும் போது 100 ரூபாய் கொடுத்தான். இது எல்லாமே கணக்கு இருக்கு. இதெல்லாம் பெருமான் வச்சுதான் என்ன செய்வாரு? வினையை ஊட்டுவார். அப்ப எல்லாத்துக்கும் வெறும் செயலை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம கருத முடியாது. எனவே பலதரத்தானும் ஊட்டி தீர்ப்பன். சரி, பொழிப்புரை பாருங்க. வாகட நூல் வழி ஒழுகாது தப்பிய வழி ஒழுக அங்கனம் ஆன்மீகத்தானும் பௌதீகத்தானும் வரும் பிணிகளை அதற்கு தக்க மருந்துகளை திருத்தியும் தப்பிய வழி ஒழுகாதிருப்ப தெய்வீகத்தான் வரும் பிணிகளை அவற்றுக்கு தக்க உபாயங்களினாலே செலுத்தியும் தீர்த்திடுவன் மருத்துவன். இவ்வாறே சிவபிரானும் உயிர்கட்கு வரும் இருவினைகளை பலதரத்தானும் ஊட்டித்திருப்பான் என்று முடிக்கிறார். சரி, மேல் உருவகம், அதாவது எதுங்க, மருத்துவன் என்று உருவகம் செய்தாரையா, எனவே மேல் உருவம் செய்ததனை தெரித்து உணர்த்தியவாறு ஏன் அவனை மருத்துவன் சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு, எப்படி மருத்துவன் பலதரத்தாலே அந்த நோயை தீர்ப்பானோ அதுபோல சிவபிரானும் பலதரத்தாலே வினையை தீர்ப்பான். எனவே சிவபெருமான் இங்க யாரா சொல்றாரு? மருத்துவனா சொல்றாருன்னு சொல்றாரு. தப்பிய வழியும் என்ற உண்மை இழிவு சிறப்பின்கண் வந்தது. தப்பிய வழியும் அப்படின்னு அந்த உண்மை இருக்கா இல்லையா, அது இழிவு உண்மை, சிறப்பு உண்மை. இழிவு உண்மை என்னது? இழிவு. தப்பிய வழியும் அப்படின்னா கடைபிடிக்காத வழியும், அது இழிவு தானே. கடைபிடிக்கணும், கடைபிடிக்கல, அது இழிவு. அதனால அந்த உண்மை என்ன வருது? இழிவு. சிறப்பு வழியும் மருந்து உண்டு, மருந்து கொடுக்கிறது சிறப்பு. தப்பிய வழியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை செய்யலனாலும் பெருமான் என்ன செய்வார்? மருந்து கொடுப்பார். அது சிறப்பு, அது சிறப்பு. அந்த உண்மையிலேயே ரெண்டு இருக்கு, இழிவும் இருக்கிறது, சிறப்பும் இருக்கிறது. சரி, திருந்தினன் என்பது முற்றச்சம். திருந்தினன் இருக்கா பாட்டில்? திருந்தினன் இருக்கும், திருத்தின அப்படின்னு இருக்கு பாட்டில், திருத்தினன் என்று வரும். முற்றச்சம் ஒற்று வரணும். திருத்தினன் தான் இருக்கு பாட்டில்.
திருத்தினன் இருக்கா? முற்றச்சம். முற்றச்சம். திருத்தினன் என்பது முற்றச்சம். நன்மருந்து என்பதுவும் பாடம். மருந்து அப்படிங்கிறத நன்மருந்து, நல்ல மருந்து கொடுப்பான். எது? இந்த நோய் தீர்ற மாதிரி நல்ல மருந்து கொடுப்பான். சென்று உம்மை இறந்தது தளியிற்று. சென்று தீர்ப்பன் மருத்துவன் இருக்கா இல்லையா? சென்று தீர்ப்பன் மருத்துவன் இருக்கா பாட்டில்? சென்றுன்னு தான் இருக்கு. சென்றும். சென்றும் என்பது இறந்தது தழுவியது. இறந்தது தழுவின்னு என்னதுங்க? முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கா இல்லையா? பாட்டில் என்ன இருக்கு? சென்றும் தீர்ப்பன். சென்றும் தீர்ப்பன் அப்படின்னா செல்லாதும் தீர்ப்பன். செல்லாதும் தீர்ப்பன். செல்லாது தீர்ப்பன் என்பது முதல்ல ஒரு வகை. என்ன வகை? நோய்க்கு தக்க மருந்து கொடுத்துருவான். நோய்க்கு தக்க மருந்தை கொடுப்பான். காரணம் தெரிஞ்சா காரணத்துக்கு தக்கவாறு மருந்து கொடுப்பான். சரியா? காரணம் தெரியலன்னா புண்ணியத்திற்குரிய செயலை சொல்லுவான். அந்த ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா இல்லையா? புரியுதா புரியலையாம்மா? இன்னதனால இந்த நோய் வந்துச்சுன்னு தெரிஞ்சா மருந்து எது கொடுப்பான்? இயற்கை இவன் இன்னென்ன செய்யல, நூல் வழி நிக்கலை. எந்த நூல்? மருத்துவ நூல் வழி நிக்கலை. அப்போ அவனுக்கு ஒரு நோய் வந்துருச்சு. இப்போ நோய்க்கு காரணம் தெரியுமா தெரியாதா? காய்ச்சல் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போகிறோம், காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சலுக்கு மருந்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஏன் காய்ச்சல் வந்துன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சாப்பிட்ட, எங்கே போனேன் கேட்பாரு. ஆமாங்க நான் அங்கே போனேனுங்க, பனியில் போனேன், காய்ச்சல் வந்துருச்சு. அப்போ என்ன செய்வார்? இப்போ காரணம் தெரியும், காரணத்துக்கு தகுந்த மருந்தை கொடுத்துட்டாரா இல்லையா? கொடுத்துட்டார். இன்னொரு நோய் வருது, எந்த காரணத்தினால வந்ததுன்னே தெரியல. காரணம் எதனால? வினையினால அவனுக்கு அந்த நோய் வருது. அதுவும் வினையினால வந்தது தான், அது வேற. இப்போ மருத்துவன் என்பதை தான் விளக்குறாரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லாமே வினையால வருவது தான். ஆனால் இங்கே மருத்துவனை ரெண்டா பிரிக்கிறார். காரணம் தெரிந்து வருகிற நோய், காரணம் தெரியாது. ஏன்னா முன்னை பிறவிகளில் அவன் செஞ்ச பாவம் அவனுக்கு இப்போ ஒரு நோயா வருது. எதனால? தெய்வீகத்தால் வருகிற நோய். தெய்வீகத்தால் வருகிற நோய் எதனால? வினையினால வருவது. வினை என்பது போன பிறவிலையோ அதுக்கு முந்தின பிறவிலையோ செஞ்ச பாவம் நமக்கு இன்னும் இப்போ என்னவா வருது? நோயாக வருகிறது. இப்போ இதுக்கு மருந்து எது மருந்து? புண்ணியம் செய்யறதான் மருந்து, வேற வழி இல்லை. இந்த நோய்க்கு ஏதாவது மருந்து கொடுத்தாலும் இது தீராது. புரியுதா இல்லைங்களா? ஏன்? அந்த பாவம் தீர்ந்தாதான் இந்த நோய் தீரும். அதற்கு தக்க உபாயத்தை யார் சொல்லுவா? மருத்துவன் சொல்லுவான். அதான் சென்றும் என்பது இறந்தது தளியது. செல்லாதும் கொடுப்பான், சென்றும் கொடுப்பான். செல்லாது என்பது காரணம் தெரிஞ்சு கொடுக்கிற மருந்து. காரணம் தெரியாததுனால கொடுக்கிற மருந்து எது? புண்ணிய பாவங்களுக்குரிய வகையில் கோயிலுக்கு போகிறது, பூசை செய்கிறது, இதெல்லாம் சொல்றானா இல்லையா? அதுதான். சரி. சென்றும் என்புடி விவ்விகுதி விகாரத்தால் தொக்கது. சென்றும் இருக்கா இல்லையா? அதுல சென்று வித்து. சென்று வித்து கோயிலுக்கு போ அப்படின்னு என்ன செய்யறான்? போக செய்யறானா இல்லையா? நம்மளை அவன் சொல்லலன்னு நம்ம போவோமா? அப்ப நம்மளை என்ன செய்யறான்? போக செய்கிறான். சென்று வித்து. சென்று என்பதை என்னன்னு வச்சுக்கணும்? சென்று வித்து. சென்று வித்து யார் தீர்ப்பா? மருத்துவன் தீர்ப்பான். அந்தந்த இடத்துக்கு போ, என்னென்ன காரியத்தை செய்து வித்து. சென்று வித்து, செய்து வித்து நோயை தீர்ப்பான் மருத்துவன். அதான் விவ்விகுதி. விவ்வுன்னு இருக்கா இல்லையா? விவ்விகுதி என்பது என்னங்க? சென்று வித்து. வி என்பது அங்க இருக்கு, விகாரத்தால் தொக்கது. அது பாட்டில் இருக்காது, நீங்க பொருள் செஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு திருக்குறள்ல இருந்து. என்னது? குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும் என்றார் போல. குடி பொன்றின்னு இருக்கா இல்லையா? திருக்குறள்ல, இங்க இல்ல, பாட்டில் இல்ல, அது திருக்குறள்ல இருக்கு. குடி பொன்றி, குடி பொன்றி வித்து அப்படின்னு பரிமேலழகர் உரை செய்கிறார். குடி பொன்றி என்பதை குடி பொன்றி வித்து அப்படின்னு யார் உரை செய்யறா? பரிமேலழகர் செய்யற. பொன்றி வித்து, பொன்றி என்பதை பொன்றி வித்துன்னு உரை செஞ்சது போல சென்று என்பதை சென்று வித்து என்று உரை செய்க. இதான் இலக்கணம். இந்த இடத்துல திருக்குறள் ஒரு மேற்கோள் காட்டிட்டார். அவற்றுக்கு தக்க உபாயங்களினாலே என்பது அவாய் நிலையால் வந்தது. அவாய் நிலைன்னா என்னதுங்க? அவற்றுக்கு தக்கவாறு உபாயம். எவற்றுக்கு தக்கவாறு? எவற்றுக்கு தக்கவாறு? பாவத்துக்கு தக்கவாறு. இப்ப இந்த நோய் வந்திருக்குன்னா ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கையா, அதுக்கு தக்கவாறு உபாயம் என்ன சொல்லுவான்? இந்த கோயிலுக்கு போ,
இந்த பூசையை பண்ணு அப்படின்னு சொல்றானா இல்லையா? அப்போ பாவத்துக்கு தக்கவாறு என்பதை வருவித்து பொருள் செய்க. வருவித்து பொருள் செய்க. செய்யாதே என்னும் எதிர்மறை செய்யவன எச்சத்திரிவு. செய்யாதே என்பது என்னது? செய்யாதே எது செய்யாதே? நூல்வழி நில்லாமையை செய்யாதே. நூல்வழி நில்லாமைய செய்யாதே என்பது எச்சத்திரிவு, அற்றாயினம். சரி. துன்ப நுகர்ச்சியே அன்றி இன்ப நுகர்ச்சியும் மருந்தோடு ஒக்கும் ஒக்குமாறு யாங்கனம் என்பாரை நோக்கி அஃது உணர்த்துவதற்கு எழுந்தது வருஞ்செயல் என்பது. ஐயா, துன்பத்தை நீக்கினா சரி, இன்பமும் மருந்து என்பது எவ்வாறு, அது எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்த பாட்டு சொல்றார். மண்ணுளே சில வியாதி மருத்துவன் அருத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்ப்பன் சில நோயெல்லாம் கண்ணிய கட்டியி பாலும் கலந்துடன் கொடுத்து தீர்ப்பன் அண்ணலும் இன்பதுன்பம் அறுத்தியே வினை அறுப்பன். டீ சாப்பிடுங்க, சாப்பிட்டு இந்த பாட்டை பார்க்கலாம்.